அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். இப்போ நான் இது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது வெடிச்சோடனே ஒரு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு 10 முந்திரியை நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 4 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். இதில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு உப்பு, இது 3ஐயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பன்னீர் எடுத்திருக்கேன் 250 கிராம், அதை இதில் போட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி தூளாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம பரட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்ததை போட்டுக்கலாம், பன்னீரை. இப்போ இது அந்த முந்திரி அரைச்ச தண்ணி இருக்குது கொஞ்சம், அதை இதில் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, 5 நிமிஷம் இது கொதிக்கணும். ஓகே, நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, புல்கா, அப்புறமா கந்து ரொட்டி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வெரி வெரி டேஸ்டி. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா.